ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முன்னாடி நாள் அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து தொட்டிக்கு தண்ணி எடுத்து விட்றேன்னு சொன்னாங்கன்ட்டு தொட்டியெல்லாம் அலசி விட்டுறலான்ட்டு அதெல்லாம் அலசிட்டு இருந்தேன். எப்போவுமே இங்கே 10 நாளைக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு டைம் தான் தண்ணி எடுத்து விடுவாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கனால. ஆனால் பசங்க டெய்லியுமே தண்ணி எடுத்து விட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஊருக்கு போகிற அன்றைக்கி எடுத்து விட்டனால நல்லா ஜாலியாக அவ்வளோ நேரம் குளித்து விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் சேர்ந்தாப்புல அதிலேயே துணியுமே துவைச்சிட்டேன். அன்றைக்கி வந்து ஒசூர்லேருந்து ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக. அது கரெக்டாக 30 டேஸ் தான் ஆகுது. நல்லா அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக பேனாக இருந்தனால மெடிக்கலில் ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்து அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் விட்டுருந்தோம். அம்மா வீட்டில் ஏற்கனவே 2 நாய்க்குட்டி இருக்கனால அதை மேலேயும் கீழே பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு இருந்துச்சு புதுசாக இருக்கனால. சரின்ட்டு அதை கொண்டு வீட்டில் விட்டுட்டு துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்ருந்தேன். நான் பெரியவனை என்னை எப்போயாச்சும் வீடியோ எடுக்க சொல்லி கேட்டேன்னா எனக்கு எடுக்கவே மாட்டான். அப்படியே எடுத்தாலும் ஃபோனை ஃபுல்லாக ஷேக் பண்ணி எடுத்து வைப்பான். சம்மந்தமே இல்லாமல் நான் வண்டிக்கு சார்ஜ் போடுறதுக்காக ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் எடுத்து போட்டுட்ருந்தேன். அப்போ பார்த்தா எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுருந்தான். சரின்ட்டு அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்புனதுமே அடுத்த நாள் மாட்டு கொட்டாய்க்கு பால் காய்ச்சலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கழுவிடலான்னு சொன்னாங்க. கழுவிடலான்னு போனால் ஒருத்தன் மாப்பை பிடுங்கிட்டான், ஒருத்தன் பைப்பை பிடுங்கிக்கிட்டான். சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட விட்டுட்டு மாந்தளையாவது கோத்து வைக்கலான்ட்டு முன்னாடி நாள் ஈவினிங்கே மாந்தளையெல்லாம் பொறிச்சு கோத்து அதை மட்டும் நைட்டே கட்டி வச்சிட்டோம். அடுத்த நாள் தான் பால் காய வச்சோம்.